இவங்க 2 பேரோட ஒரே ஆசை அவங்க பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். இப்போ கூட பொய் சொல்லி தான் ஒரு பொண்ணை காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமா ஆமா பொண்ணு. மாப்பிள்ள அது என்னடா மேல பூ தொங்குது? என்ன கல்யாணத்துக்கு மூடு செட் பண்றீங்களா? இதுல சிக்னல் வேற. எப்படி உங்களுக்கு வர வேலை இருடா. எப்படி 6 மாசமா ஒரு பொண்ணை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதானே? எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க பொண்ணை கூட பிடிக்கல, உங்க பொண்ணு சுத்தமா பிடிக்கல. போச்சு போச்சு. கண்ணே ராஜா நில்லுப்பா நில்லுப்பா தம்பி தம்பி என்னப்பா கடைசியா ஒரு தடவை சொல்றேன், என் சேனல் நம்பர் 1 சேனல் ஆக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி யாராவது கல்யாண பேச்சு எடுத்தீங்க அவ்வளவுதான். ராஜா இப்படி கல்யாணமே வேண்டான்னு லட்சிய புருஷனாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ராஜாவோட கூஜா பேர் கல்யாணம். காளி பேக்கரியோட ஓனர். இவர் பேரில் மட்டும்தான் கல்யாணம் இருக்கே தவிர இவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பூர்வ ஜென்ம சாபத்துக்கு பரிகாரம் செஞ்சாதான் இவர் கல்யாணம் நடக்கும்னு ஒரு ஜோசியக்காரன் அடித்து சொல்லிட்டான். இது ஒரு பொன் மாலை பொழுது பாட்டு பண்ணா உனக்கு பொறுக்காத. என்ன ஆஃபீஸர், நம்ம சேனலோட பட்ஜெட் மீட்டிங்க்கு டை கட்டாமல் வந்திருக்கீங்க. டை கட்டலைன்னா 50 ரூபா ஃபைன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 8 to 10 பவர் கட் எம்டி சார். அதான் அயன் பண்ண முடியல டையை. அந்த வேலை அயன் பண்ணிக்கலான்னு தோ பேக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். டையை கூட அயன் பண்ணி கட்டிக்கிட்டு பட்ஜெட் மீட்டிங்க்கு போகிற அளவுக்கு இவங்க பிஸ்னஸில் என்ன கிழிச்சாங்கன்னு பார்க்குறீங்களா? சுட்ட செய்திகள் வாசிப்பது உங்கள் அழகுராஜா. மாமாவிடம் மயங்கிய ஹேமா போலீஸ் கமிஷனரிடம் பரபரப்பு புகார். பூக்கள் என்றால் மணக்கும். நேயர்கள் அனைவருக்கும் இந்த கல்யாணத்தின் வணக்கம். இவ்வளவு பிரமாதமா பேசுறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? AAA டிவி பார்த்தாலே பரவசம், நல்ல பாட்டுக்காரன் கேட்டாலே பரவசம். ஆள் பார்க்க காக்கா மாதிரி இருந்தாலும் அவனோட குரல் குயில் மாதிரி இருக்கும். குயிலே தூக்குடா, நல்லா ஐ பிக்சர் தூக்குடா. வழக்கம் போல நம்ம மைக் ஷாக் அடிக்குது. கட்டை கிடை கொண்டு அடிங்க. ஷாக்கா கட்டைங்கடா டேய். ஐயோ என் பேனர். டீ வித் ராஜா நிகழ்ச்சியில காலங்காத்தால உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி நம்ம பார்க்க போற விஐபி யாருன்னா, 4 ரோட்லயும் முச்சந்திலையும் சாட்டையால அடிச்சுக்கிட்டோம், கம்மி மேல நடந்துக்கிட்டோம், வளையத்துக்குள்ள தவிக்கிட்டோம், மக்களை சந்தோஷப்படுத்துற கலை கூத்தாடி மிஸ்டர் திவ்யநாதன். தம்பி மன்னிக்கணும், நான் வெறும் திவ்யநாதன் இல்ல, தில்லான திவ்யநாதன். அதனே புதுசா தில்லான திவ்யநாதன். அதுக்கு பின்னாடி ஏதாவது மேட்டர் இருக்கா? தம்பி மறுபடியும் மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி நான் தில்லான திவ்யநாதன் இல்ல, தில்லான திவ்யநாதன். இந்த சாட்டையால அடிச்சுக்கிற தில்லு எனக்கு தானே இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அடிச்சு பாக்குறீங்களா? தைரியமான பேச்சு, தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க ஏன் இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தீங்கறத நம்ம AAA சேனல் நேயர்களுக்கு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்களேன். தம்பி, நீங்க எதுக்காக இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதே காரணத்துக்காக தான் அண்ணன் இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தேன். புரியலையே. எல்லாம் சோத்துக்கு தான்.